என்னங்க என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க? அமைச்சர் மரிய வில்சன் என்ன இங்கிலாந்து அரசரா அப்படின்னு இன்னைக்கு நீதிமன்றம் ஓங்கி நங்குன்னு தலையில அமைச்சர் மரிய வில்சன் தலையில நங்குன்னு கொட்டு வச்சிருக்குது இன்றைக்கு நீதிமன்றம். அது ஒரு புறம் என்றால் சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவை அசிங்கப்படுத்தி இருக்கிறார் அமைச்சரும் அவை முன்னோருமான செங்கோட்டையன். அவர் தான் அசிங்கப்படுத்துறாருன்னு பார்த்தா சட்டப்பேரவை தலைவர் குலுங்கி குலுங்கி சிரித்து ஆமாமா நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையன் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தை ஏற்று ரசித்து சிரிக்கிறார் சட்டப்பேரவை தலைவர். இதெல்லாம் ஒரு புறம் என்றால் தம்பிங்க வாங்க ஏதோ சொன்னீங்களே இந்த ஆதாரம் அப்படின்னு ஒரு ஆதாரத்தை தூக்கி போட்டு வெளுவெளுன்னு வெளுக்குது திமுக. ஐயா சாமி நான் உங்கூட்டு பிள்ளையா நினைச்சேன், நீ மன்னிச்சுக்கிடுங்க, நான் ஆதாரம் இல்லாமல் பேசிவிட்டேன் என்று அவையில் மன்னிப்பு கேட்டிருக்கிறது எதிர்த்தரப்பு. சட்டப்பேரவையில் நடந்தது என்ன என்பதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். 3 முக்கியமான செய்திகளை நம்ம இன்னைக்கு பேச போறாங்க. 3 மிக முக்கியமான செய்திகள். நீங்க தயவு செய்து நாட்டு நடப்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற தமிழ் கேள்வி சொந்தங்கள் இந்த வீடியோலாம் முழுமையா பாருங்க. ஏன்னா நீங்கள் டிவியில் ஜஸ்ட் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி போயிருப்பீங்க. முழுமையான தகவல் உங்களுக்கு வேணும். ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது இதை கேட்டுட்டு இருப்பீங்க, பஸ்ஸில் போகும்போது, பேருந்தில், இதில் ட்ரெயினில் போகும்போது நீங்கள் கேட்டுக்கிட்டே கூட போங்க. ஏன்னா அவ்வளோ முக்கியமான செய்திகள் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அமைச்சர் மரிய வில்சன் விஷயத்தை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அமைச்சர் மரிய வில்சன் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த வழக்கில் ஐயா நான் அமைச்சராக இருக்கிறேன், எனக்கு நிறைய மக்கள் பணிகள்லாம் இருக்குது, நான் மக்கள் தொண்டு தான் எனக்கு முதல்ல முக்கியம், நான் அதை விட்டுட்டு எப்படி கோர்ட்டுக்கு வருவேன், என்னால் வர முடியலை, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கோர்ட்டில் ஆஜராகிறது எனக்கு ஒரு விலக்கு கொடுங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் கேட்டிருக்காரு. நீதிமன்றம் அங்கே வாங்கி என்னை கூப்பிட்டு நங்குன்னு தலையில் ஒரு கொட்டை கொட்டி, நீங்கள் என்ன இங்கிலாந்து அரசரா? இங்கிலாந்து அரசராகவே இருந்தாலும் எங்களுக்கு என்ன? இந்த நாட்டில் பிரதம மந்திரியாக இருந்த பிரதமராக இருந்த நரசிம்மராவே நீதிமன்றத்தில் ஆஜராகிருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு விளக்கெல்லாம் அளிக்க முடியாது, நீங்கள் ஆற்றின மக்கள் சேவையெல்லாம் எல்லாம் சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஐயா ஜட்ஜையா என்ன பண்ணியிருக்கிறார், நங்குன்னு தலையில் கொட்டி முதல்ல நீதிமன்றத்தில் ஆஜராகுங்கன்னு இருக்கார். அப்படி என்ன வழக்கு சார்? அவர் ஏதாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு வழக்கை வாங்கினாரா? இல்லை. நீட் எதிர்ப்பு போராட்டம் இல்லை. வேற ஏதாவது இடஒதுக்கீட்டிற்காக போராடினார், சாதி ஒழிப்பிற்காக போராடினார், மத நல்லிணக்கத்திற்காக போராடினார், ஊழலை ஒழிக்க போராடினார், ஒரு சுக்கும் இல்லை. அப்புறம் என்ன சார்? சொத்து தகராறுல சொந்த தங்கச்சியை போய் அடிச்சு மிரட்டுறாரு. சொந்த சகோதரியை போய் கெட்ட வாரத்தில் திட்டி கட்டையும் கம்புமா போய் அடிச்சு மிரட்டி ஆக சிறந்த அகிம்சாவாதி அன்பு மொழி, இதில் இவர் பேசுறது அன்பு மொழியா, அவர் அந்த வழக்கு தான் இப்போ நீதிமன்றத்தில் இருக்கு. இப்படி ஆட்களை தான் விஜய் தன்னுடைய அமைச்சரவையில் வச்சிருக்கிறாரு. அவர் அமைச்சரவையில் சேர்த்துருக்கிற ஆட்களெல்லாம் பாருங்க, அவங்க கட்சிக்காரங்களெல்லாம். இது ஒரு புறம் இருக்கட்டும், ரைட். இப்போ இன்னைக்கு நீதிமன்றம் அவர் தலையில் நங்குன்னு கொட்டிருக்குது, இது ஒரு செய்தி. இப்போ அடுத்தது 2-3 செய்திகளை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு அமைச்சர் செங்கோட்டையன், அவை முன்னவர் செங்கோட்டையன் காரசாரமாக பேரவையில் வழக்கம் போல் என்ன நடக்குது, விவாதம் நடக்குது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்கலைன்னு கேட்டிங்கன்னா, பெரிய சண்டை எதுவும் நடக்கலை. என்ன நடக்கலை? பெரிய சண்டை எதுவும் நடக்கலை. அப்படியே ஸ்மூத்தாக அழகாக அவை போயிட்டு இருக்குது. இங்கேருந்து எந்திரிச்சு பேசுகிறாங்க, இங்கேருந்து எந்திரிச்சு பேசுகிறாங்க, இங்கேருந்து பதில், இங்கேருந்து கேள்வி, கேள்வி பதில், அப்படியே அழகாக ஸ்மூத்தாக இன்னைக்கு அவை போகுது. எப்படிடா இவ்வளோ ஸ்மூத்தாக அவை போகுது? வழக்கமாக இப்படி போவாத, என்ன ஆச்சு? நம்ம சட்டப்பேரவையில் எல்லாரும் திருந்திட்டாங்களா? ஏன்னா ஒரே சண்டைக்காராக தானே கிடக்குது இந்த அவை ஆரம்பிச்சதுலேருந்து. என்னடா அப்படின்னு பார்த்தா அமைச்சர் செங்கோட்டையன் எந்திரிச்சு அதை உண்மையை உடைச்சிட்டார். எந்திரிச்சு அப்படியே பேசும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் காரசாரமாக அப்படியே வருது விவாதம் காரசாரமாக ஆகி அப்படியே அது கொஞ்சம் சூடு பிடிக்கும் போது அமைச்சர் செங்கோட்டையன் எந்திரிச்சு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இன்னைக்கு தான் அவை கொஞ்சம் நல்லா நடக்குது, இது இப்படியே நடந்தால் நல்லது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல சபாநாயகர் சிரின்னு சிரிக்கிறார். நீங்கள் அமைச்சர் செங்கோட்டையன் சொன்னதையும் சபாநாயகர் சிரிச்சதையும் ஒரு வாட்டி பாருங்க. அப்புறம் ஏன் செங்கோட்டையன் அப்படி சொன்னார் நான் உங்களுக்கு சொல்றேன். தம்பி ஆதவ அர்ஜுன் இல்ல, இன்னைக்கு சீக்கிரம் 1:30க்கு முடிச்சிருவோம் நீங்க சொன்னீங்க, முடிஞ்சிரும் நினைச்சேன். ஆனாலும் இது எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. சொன்னதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பிரச்சனையை தொடர்ந்து சபையிலே இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கண்டினியூ பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அதனால கொஞ்சம் உதவிமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. இந்த பிரச்சனையை தொடர்ந்து சபையிலே இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கண்டினியூ பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அதனால கொஞ்சம் உதவிமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. பார்த்துட்டீங்களா? இதான் ஏன் செங்கோட்டையன் அப்படி சொன்னார். நானும் யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக சொல்றாரு? இன்னைக்கு அவை நல்லா நடக்குது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு அவையில் யாராவது வந்திருக்காங்களா?
இல்லை யாராவது வரலையா அப்படின்னு யோசிச்சு பார்க்கின்ற பொழுதுதான் இன்றைக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவைக்கு வரவில்லை. அவரை எங்கே அனுப்பியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா டெல்லிக்கு. அந்த நேபாளத்தில் ஒரு பெரும் வெள்ளம் ஏற்பட்டதல்லவா, அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சில பயணிகள் ஆன்மீக பயணம் மேற்கொண்டவர்களும் அதில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் விரைவில் நலம் பெற்று வர வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம். அது ஒரு புறம். இப்போ அந்த வேலைக்காக அவர் போயிருக்கிறார். அப்போ ஆதவ் அர்ஜுனா இல்லாத அவை இன்றைக்கு அமைதியாக நடக்குது. சார் சும்மா நீங்கள் தான் சொல்லாதீங்க சார். செங்கோட்டையன் இன்னைக்கு தாங்க அவை கொஞ்சம் அமைதியாக நடக்குது, எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல், இது இப்படியே தொடரட்டும் என்று சொன்னதற்கும் அவர் ஆதவ் அர்ஜுனாவை தான் அசிங்கப்படுத்தினார், அவமானப்படுத்தினார், மொக்கை செய்தார் என்று நீங்களா சொல்லக்கூடாது சார். அதுக்கு என்ன ஆதாரம்? அவர் ஆதவ் அர்ஜுனா பேரை சொன்னாரா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா டாட்ஸா இணைச்சு பார்த்து சொல்லுவோம். நேற்று அவையிலேயே ஆதவ் அர்ஜுனா பேரை சொல்லியே யார் சொல்லிட்டாங்க? மரியாதைக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் சட்டப்பேரவைக்கு வெளியில் செய்தியாளர்களிடமும் சொன்னார், சட்டப்பேரவைக்கு உள்ளேயும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஐயா சபாநாயகர் அவர்களே அவரை மட்டும் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க, அவர் வாயை திறந்தாலே ஒரு சண்டையாயிருது, ஒரே சண்டையாக தான் இருக்குது, பிரச்சனையாக தான் இருக்குது, இது என்ன சட்டமன்றமா சண்டை மன்றமா அப்படின்னு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சொன்னதோடு செய்தியாளர்கள் சந்திப்பில் சொன்னாங்க, நான் தம்பி ஆதவ் அர்ஜுனாட்டே சொல்லிட்டேன், தம்பி உங்களால் தான் சண்டை வருதுன்னு அவர்கிட்டயே சொல்லிட்டேன், நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருந்தால் நல்லது தம்பின்னு சொன்னேன்னு சொன்னாங்க நேற்று. இன்னைக்கு அவர் லீவு வரல. லீவு மீன்ஸ் சட்டப்பேரவைக்கு வரல. அவர் அலுவலாக அரசு அலுவலாக எங்கே போயிட்டார்? டெல்லிக்கு போயிட்டார். அப்போ இன்னைக்கு அவை அமைதியாக நடக்குதுன்னு செங்கோட்டையன் சொன்னார்னா என்ன அர்த்தம்? அதான் அர்த்தம். அப்போ ஒரு அமைச்சரால் ஒரு ஆதவ் அர்ஜுனா இன்றைக்கு ஒட்டுமொத்த அவையின் நடவடிக்கைகளை மட்டுமல்ல இந்த அரசுக்கே கெட்ட பெயரை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று தாவேகாவிற்கு வாக்களித்தவர்களே இன்றைக்கு வருத்தப்பட தொடங்கிவிட்டார். சார் விஜய் கூட அமைதியாக இருக்கார் சார். நேற்றே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் விஜயை பார்த்தா பாவம் போல இருக்கு சார். ஏன்ட்ட சொன்னவங்க விஜய் ஆதரவாளர்கள், நான் இல்லை, விஜய் ஆதரவாளர்கள். அவரே சும்மா இருக்காரு. இந்த ஆதவ் அர்ஜுனாவால தான் சார் பெரிய தலைவலியாக இருக்குது. என்ன சார் எல்லாத்துக்கும் இருந்துச்சு சண்டைக்கு போகிறாரு, தேவையில்லாமல் பழசெல்லாம் பேசி சண்டை இழுத்து எதையாவது பிரச்சனை பண்ணி கடுப்பாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு இன்றைக்கு இந்த அரசுக்கு ஒரு அவப்பெயரை கெட்ட பெயரை ஏற்படுத்துவதில் முதல் வரிசையில் முன் வரிசையில் நிற்கிறார் மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. பட் தயவு செய்து விஜய் அவர்களே அவரை மாற்றிடாதீங்க, அவரை துறையை மாற்றிடாதீங்க. நீங்கள் மாற்ற முடியாது. ஏன்னா இவர் திமுக விமர்சிக்குதுல்ல, முதலமைச்சர் தான், நீங்கள் முதல் போட்ட அமைச்சர் அவர்னு திமுக விமர்சிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்களும் அவையில் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அவர் தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அவரை தாண்டி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது புரியுது. நீங்கள் அவருடைய பிடிக்குள் முழுமையாக இருக்கிறீர்கள். ஆதவ் அர்ஜுனாவை தாண்டி விஜயால் இயங்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் நிதர்சனம் என்று உங்களுக்கு வாக்களித்தவர்களே இன்றைக்கு பேச தொடங்கிட்டாங்க. ஒரு காலத்தில் சொல்லுவாங்கல்ல, ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்தாலும் நிழல் முதலமைச்சர் சசிகலா அம்மையார், திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் வைத்ததுதான் சட்டம். அவர் தான் யார் அதிகாரி, யாரை மாற்றணும், யாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் எல்லாமே அவர் தான் முடிவு செய்வார் என்று சொல்வார்கள் அல்லவா. அதுபோல இன்னைக்கு முதலமைச்சர் விஜயாக இருந்தாலும் ஆட்சி செய்வது என்னமோ ஆதவ் அர்ஜுனா தான், ஆதவ் அர்ஜுனா நினைக்கிறதா நடக்குது நாட்டில் அப்படின்னு இன்றைக்கு தாவேகாவிற்கு ஆதரவாக இருப்பவர்களே அந்த விமர்சனத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் தயவுசெய்து ஏதாவது நல்லது பண்ணுறேன்னு நினச்சி மாற்றி விட்றாதீங்க. நீங்கள் அவரை தொடர்ந்து இப்படி பேச வைங்க. அவர் இப்படி பேசத்தான் தாவேகா சீரழிஞ்சு சின்ன பின்னமாகும். அதுதான் நாட்டுக்கு நல்லது. அதனால நீங்கள் ஆதவ் அர்ஜுனா ஏதாவது திடீர்னு எப்பா கொஞ்சம் அமைதியாக இருப்பா, உன்னால் கெட்ட பேர் அந்த மாதிரி எதுவும் சொல்லிடாதீங்க விஜய் அவர்களே, அவர் தொடர்ந்து இப்படி பேசட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு சட்டப்பேரவையில் இன்னொன்று நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி.வி. சண்முகம் அவர்கள் அஇஅதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், நேற்று பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை விட்டார். என்ன சொல்லிட்டாரு? வன்னியர்களுக்கான இந்த 10.5 விழுக்காடு உள் இட ஒதுக்கீடு, அதை எதிர்த்து வழக்கு போட்டதே திமுகவின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு வார்த்தையை தப்பா பயன்படுத்துறாரு. அது அதில் எந்த உண்மையும் இல்லை. இன்றைக்கு அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களும் எழுந்து அதற்கு விளக்கம் தர்றாங்க. அதில் அண்ணன் அமைச்சர் எம்.ஆர்.கே. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் எழுந்து தெளிவாக சொல்றாரு, நான் இதோ இருக்கு தரவு, திமுகவோ திமுகவை சேர்ந்தவர்களோ திமுகவின் குடும்பத்தினர்களோ திமுக தலைவரின் குடும்பத்தினரோ யார் ஒருவரும் அந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு எதிராக எந்த வழக்கும் தொடரவில்லை, அதற்கு எதிராகவும் எந்த இடத்திலும் இல்லை. சி.வி. சண்முகம் சொன்ன கருத்து தவறானது அப்படின்னு ஆதாரத்தோடு நிரூபித்தவுடன் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவைக்குள்ள சி.வி. சண்முகம் வர்றாரு. உடனே அவர் எழுந்து நான் ஏதோ பெருசாக சண்டை கிண்டைக்கு போயிடுவாரோன்னு நினச்சேன். பரவாயில்ல, சி.வி. சண்முகம் அவர்களை நான் ஒரு விதத்தில் பாராட்டுறேன். ஏன்னா ஒரு கருத்தை தவறாக சொல்லலாம், தப்பு இல்லை, அது இயல்பில் யாரோ உள்நோக்கத்தோடு சொன்னால் தப்பு. தெரியாமல் ஒரு கருத்தை தவறாக சொல்லிட்டாங்கன்னா
அதற்காக வருத்தம் தெரிவித்து அந்த கருத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்று இன்றைக்கு சிவி சண்முகம் அவையில சொன்னார். இந்த 10.5% இடையூறாக நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இப்போது நான் இந்த உங்கள் மூலமாக எந்த வழக்கு எந்த கிளை நம்பர் யார் போட்டது வழக்கு போட்டது உறவினர் இல்லை என்று சண்முகம் அவர்கள் சொல்லுவாரா? ஆக ஒரு தவறான பதிவை இந்த பதிவை இந்த சட்டமன்றத்தில் இங்கு வைப்பது என்பது விரும்பத்தகாதது, அரசியல் செய்வது இந்த இடமில்லை. அதனால் அதை நீக்க வேண்டும் என்று உங்கள் முன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். முன்னாள் அமைச்சர் இங்கே சொல்றது போல அவர் பேரிலே வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னார். நான் இருப்பதாக சொன்னேன். அது தவறு, உண்மை. ஏனென்றால் அந்த வழக்கு பதிவு காலகட்டத்திலிருந்து இந்த 10.5 கொடுக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை அவர் பெயர் எல்லா விதத்திலும் வந்து கொண்டே இருந்தது. அதை நம்பி நான் சொன்னேன், அவர் பெயர் அதில் இல்லை. ஆனால் அவர் தலைமையில் தான் அந்த கூட்டம் நடத்தப்பட்டு தீர்மானம் போடப்பட்டது. அதை நம்பி நான் ஏற்றுக்கொண்டேன். அவர் சொன்னது உண்மை. ஆகவே நான் அதை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். அவர் சொன்னாரு, எனக்கு அப்படித்தான் தொடர்ந்து செய்தி வந்துச்சு. எதுல? வாட்ஸ்அப்ல. வேற என்ன? எல்லாம் வாட்ஸ்அப் வதந்தி தான். ஆண்டாண்டு காலமாக திமுகவிற்கு எதிராக அப்போ துக்ளக் பத்திரிகை எழுதும். அதன் பிறகு ஒரு பூ போட்ட தாமரை பூ போட்ட பத்திரிகை உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அப்புறம் சில தொலைக்காட்சிகள், அப்புறம் இணைய ஊடகம் இருக்கின்ற பொழுது இணையத்தில் இப்படி ஆண்டாண்டு காலமாக திமுகவிற்கு எதிராக வதந்திகள், வாட்ஸ்அப் வதந்திகள், வாந்திகள் இதெல்லாம் பரவும். இதைத்தான் உண்மைன்னு இன்னும் பல பேர் நம்பிக்கிட்டு இருக்கான். அல்லது அது உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறான். அவனுக்கே தெரியும் அது உண்மை இல்லை, பொய்ன்னு. ஆனாலும் அது உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அந்த அளவிற்கு திமுக மீது அவனுக்கு ஒரு ஒவ்வாமை. அது இருக்கட்டும். அப்படி வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு வதந்தியை நம்பி ஐயா சிவி சண்முகம் பேசிட்டாரு. அதை அவரே ஒத்துக்கிறாரு. எனக்கு அப்படி தான் தொடர்ந்து வந்துச்சு, தொடர்ந்து சொன்னாங்க, நான் அதை வச்சு பேசிட்டேன். இப்போ நான் உண்மையை உணர்ந்துக்கிறேன், அதுக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், அந்த கருத்தை திரும்ப பெறுகிறேன் என்று அவையில் பதிவு செய்கிறார் என்று சொன்னால் திமுக ஆதாரங்களோடு பேசுகிறது. அவையில் எதிர்த்தரப்பு, அது தாவேக்காவா இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும், ஆதாரமின்றி பேசுகிறார்கள். இன்றைக்கு அப்படி ஆதாரமின்றி பேசுவதில் முன்வரிசையில் இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காவினரை விட தாவேக்காவுக்கு இப்போ ஆதரவு கொடுத்துருக்காங்கல்ல திடீர் ஆதரவாளர்கள். இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தாவேக்கா ஜெயிச்ச உடனே தீவிர விஜய் ரசிகர்களாக மாறி நிற்கிறார்கள் அல்லவா? அவங்க தான் இந்த ராஜாவை விட அதிக ராஜ விசுவாசம் அப்படி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கடும் விசுவாசம். அவங்க தான் திமுக எதுவுமே செய்யலன்னு பேசிட்டு இருக்காங்க. அதில் இன்னைக்கு அப்படி யார் பேசினார்னு கேட்டிங்கன்னா ஐயா ஷாஜகான், அமைச்சர் ஷாஜகான் எந்திரிச்சு பேசுறாரு. எழுந்து அவர் பேசுறாரு அப்படின்னு. ஷாஜகான் யாரு? இந்த ரெவர் கேட்குற மாதிரி தான் கேட்கணும். ஒரு ரஜினி ஒரு படத்தில் ஆமா இவர் யாரு அப்படின்னு பாருல. இஸ்லாமிய சமூகத்திற்கு ஷாஜகான் ஆற்றிய பங்களிப்புகள், போராட்டங்கள், சந்தித்த சிறை வழக்கு ஏதாவது இருக்குதா? நான் பை பர்த் ஹிந்து. நான் இன்னமும் எங்க கோயில் எங்க சாமி எனக்குன்னு என்ன இருக்கு, ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள இருக்கக்கூடிய ஒருவனாக இருந்து நான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவனின் தத்துவத்தை ஏற்று, நான் பெரியாரின் சமூக நீதி தத்துவத்தை ஏற்று, அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்று, மார்க்சிய கொள்கைகளின் பால் ஈர்க்கப்பட்டு நான் ஊருக்கு போய் எங்க குலதெய்வம் எங்க சாமியை கும்பிடுற அந்த செந்தில் வேல் என் தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக சண்டை போட்ட அளவிற்கு கூட ஷாஜகான் சண்டை போட்டிருப்பாரா? எனக்கு புரியல. என்ன நீங்க அப்படி இஸ்லாமிய சமூகத்துக்கு இவர் ஏதோ செஞ்சதாகவும் இன்னைக்கு திமுக என்ன செஞ்சதுன்னு கேட்கிறார். தமிமுன் அன்சாரி அருமையா எழுந்து பதில் சொன்னார். அவர் திமுக மட்டும் சொல்லல, அஇஅதிமுகவின் பங்களிப்புகளையும் சேர்த்தே சுட்டி காட்டினார். நான் உள்ளபடியே பாராட்டுறேன். இருவரும் திராவிட கட்சிகளும் தங்களால் இயன்ற எல்லா பங்களிப்புகளையும் செய்திருக்கிறார்கள். என்ன செஞ்சது அப்படின்னா, அப்ப செஞ்சது என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு ஒரு பட்டியலை போட்ட உடனே பார்த்தீர்களா இவர்கள் எங்களுக்கு செய்ததை சொல்லி காட்டுகிறார்களா? ஐயோ என்னதான் அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை? என்னதான் பிரச்சனை எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் நன்றி கெட்டவர்கள் அப்படின்னு இவர் சொல்லிட்டார் தமிமுன் அன்சாரி. நன்றி இல்லாமல் பேசலாமா? எங்களை எப்படி நன்றி இல்லாமல் சொல்லலாம் அப்படின்னா அப்புறம் வேற என்னன்னு சொல்றது? எல்லாவற்றையும் மறந்து விட்டு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா அதுக்கு பேர் நன்றி கெட்டத்தனம் தானே. அப்புறம் நீங்க தான் செஞ்சீங்கன்னு சொல்லலாமா? என்ன எனக்கு புரியவே இல்லை, சத்தியமா புரியல. ஷாஜகான் இன்னைக்கு பேசுறது எனக்குலாம் விளங்கவே இல்லை. என்ன பேசுறாங்க எனக்கு சத்தியமா புரியல. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்தது யார்?
முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர். மீலாது நபி விழாவிற்கு அரசு விடுமுறை தந்தது யார்? முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர். இஸ்லாமியர்களுக்கு அவர் செய்த அளவிற்கு நீங்க வந்து வகுவாரிய சட்ட திருத்தத்திற்கான டிராஃப்ட் வந்த உடனேயே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்தியாவில் முதன்முறையாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நாங்க இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒரு தீர்மானத்தை போட்டு அனுப்பினார் ஒன்றிய அரசு. சிஏஏ சட்ட திருத்த மசோதாவை எரித்து கிழித்து எரிந்தவர் உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டில் நாங்கள் ஏற்க மாட்டோம்னு மறுத்தார். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நீதிபதி உத்தரவிட்ட பிறகும் நாங்கள் அதனுடைய எதிர் விளைவுகளை சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று சொன்னது இந்த அரசு. இன்னைக்கு அந்த இடஒதுக்கீட்டை பறி கொடுத்துருக்குது தாவேக்கு. அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை. ஆவணப்படம் திருப்பரங்குன்ற ஆவணப்படத்தை வெளியிட தடுக்கிறார்கள் காவல்துறை. அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை. வழக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க ஆடு மாடு வெட்டுறதுக்கு. அதை அன்னைக்கு கண்டிக்கல. அங்க பள்ளிவாசல திருப்பூர்ல பள்ளிவாசலுக்குள்ள போய் தகராறு பண்றான், பயங்கரவாதிங்கிறான் இஸ்லாமிய சகோதரர்களை. அதை பத்தி அந்த சட்டப்பேரவை பேசுறதுக்கு திராணி இல்லை. ஹஜ்ஜி இல்லம், ஹஜ்ஜி பயணிகள் புனித யாத்திரை செல்வதற்கு இஸ்லாமியர்களுடைய 50 கடமைகளில் ஒன்று அந்த யாத்திரை. அதில் செல்வதற்காக செல்லக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்காக விமான நிலையத்துக்கு பக்கத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஹஜ்ஜி இல்லம், தங்கும் விடுதி கடந்த ஆட்சி காலத்தில் பணிகள் தொடங்கப்பட்டுச்சு. இப்போ ஆட்சி திமுக ஆட்சி வந்திருந்தா அது விரைவாக முடிச்சு இப்போ திறந்துருப்பாங்க. அப்போ அந்த அளவிற்கு செய்த அப்போ இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் திமுக செஞ்சதா? இல்லை, இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பிற்படுத்தப்பட்டவர், ஒடுக்கப்பட்டவர் எல்லாருக்கும் தான் செஞ்சது. திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் யார்? முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர். கிராம கோயில் பூசாரிகளுக்கு நலவாரியம் தந்தது யார்? முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர். 5000 கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கு விழாவை நடத்தி காட்டியது யார் கடந்த 5 ஆண்டுகளில்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கோவில்களில் தமிழில் குடமுழுக்கு நடத்தியது திமுக ஆட்சி. அனைத்து சாதியினரையும் அர்ச்சகர்களாக மாற்றியது திமுக அரசு ஆட்சி. அப்ப இவ்வளவுத்தையும் திமுக செஞ்சிருக்கு. அப்ப இந்துக்களுக்கும் செய்திருக்கிறது. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, விளிம்பில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தான் செஞ்சிருக்கிறாங்க. திருநம்பிகள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், ஒரு ஒன்றுபட்ட அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி தான் உண்மையான வளர்ச்சி என்பதில் உறுதியாக இருந்த ஒரு இயக்கத்தை கட்சியை திருப்பி நீ எனக்கு என்ன செஞ்ச, உங்க ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறது தான் ஒட்டுமொத்த சமூகத்திற்கான தீர்வுன்னு நினைச்சு பேசிட்டு என்ன பண்றது? அமைச்சர் ஷாஜகான் அவர்களே, நான் என்ன கேட்கிறேன், ஷாஜகான் அமைச்சர் ஆயிட்டாரு, அவ்வளவுதான். அதனால இஸ்லாமியர்களுக்கான எல்லா உரிமையும் வாங்கி கிடைச்சிருச்சா? இன்னமும் கிடைக்க வேண்டிய உரிமைகள் இருக்கிறது. அதற்காக போராடுவோம்னு சொல்லுங்க, அதுல நியாயம் இருக்கு. கடந்த ஆட்சி காலத்தில் திமுக, அதிமுக இதெல்லாம் செஞ்சிருக்குது. நாங்க அதற்கு வாழ்த்துக்கள், நன்றி, நாங்க இன்னும் மேம்படுத்தி இதை செய்வோம் அப்படி சொல்லுங்க, அது மகிழ்ச்சி. கெட்டு போங்க, எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு அது போதும் அப்படின்னா எனக்கு உண்மையிலே. ஆனா திமுக இதை செஞ்சிருக்கலாம். என்ன கேட்டா திமுக அதிமுக இவ்வளவு சிம்பிள், கவலையே இல்லை. நீங்க எதையும் கேட்டிருக்க மாட்டாங்க. இங்க சில பேர் ஆளுக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்துருந்தீங்கன்னா, நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கலனாலும் ஏன்னு கேட்க போறது இல்லை, நீங்க வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கலனாலும் ஏன்னு கேட்க போறது இல்லை. எதை பத்தி என்ன செய்யல, அவ்வளவுதான். அமைச்சர் பதவி வந்தாச்சுல போதும். எங்க கொண்டு போய் சொல்றதுன்னு தெரியல. நாடு எதை நோக்கி நகருதுன்னு எனக்கு தெரியல. ஆக இன்றைக்கு அமைச்சரவையில், இங்க சட்டப்பேரவையில் அந்த சண்டை. எந்த சண்டை? ஷாஜகான் அவர்கள் பேச தமிமுன் அன்சாரி ஒரு பக்கம் சொல்ல, அது தொடர் வன்னியரசு அவர்கள் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர் எழுந்து ஒரு வார்த்தை சொன்னார். அவர் தன்னுடைய வெற்றிக்கு காரணமான எல்லோருக்கும் நன்றி சொல்லிக் கொண்டே வருகிறார். சொல்லிவிட்டு எழுச்சி தமிழர் திருமாவர்களுக்கு திமுக ஆனால் நன்றி சொல்லவில்லை என்று ஒரு வாதத்தை சுட்டிக்காட்டியவுடன் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுந்து சொன்னார், திமுகவிற்கும் விசிகாவிற்குமான கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணி அல்ல, அது கொள்கை கூட்டணி. எழுச்சி தமிழர் மீது எப்பொழுதும் மரியாதை உண்டு என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். உதயநிதி ஸ்டாலின் சொன்ன வார்த்தை அவருக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய அரசியல் ஆசான் திருமாவளவன் தான் என்று எப்பொழுதும் நான் சொல்லியிருக்கிறேன், இதற்கு முன்பும் சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு அவையிலும் பதிவு செய்கிறேன் என்று உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். எனக்கு அவர் சொன்ன போது வேறு சில நிகழ்வுகள் நினைவுக்கு வந்துச்சு. அண்ணன் திருமா அவர்களுடைய பிறந்தநாள் கலைவாணர் அரங்கத்தில் நானும் பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அப்பொழுது முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் டெல்லிக்கு போனோம். அதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக விகடன் இதழில் ஒரு பேட்டி தருகிறார் அண்ணன் திருமா. அதில் திமுகவின் மீது சில விமர்சன பார்வைகளை வைக்கிறார்.
விமர்சன பார்வையை வைக்கிறார் திமுக மீது. திமுக பாஜகவோடு சமரசம் செய்துவிடக் கூடாது என்ற ஒரு கோணத்தில் அந்த நேர்காணல் இருக்கிறது. விமானத்திற்கு செல்ல வேண்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த பிறந்தநாள் விழாவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவர் நேராக அந்த பிறந்தநாள் விழாவிற்கு வருகிறார். வந்து அவர் ஆற்றிய உரை என்ன, நாங்கள் அங்கேயே இருந்த ஸ்பாட்ல என் சகோதரர், அன்பு சகோதரர், ஆரியூர் சகோதரர் திருமா அவர்கள் ஒரு இதழுக்கு கொடுத்திருந்த பேட்டியை பார்த்தேன். அவருக்கு நான் உறுதியளிக்கிறேன், ஒருபோதும் நாங்கள் அந்த சமரசத்தை செய்து கொள்ள மாட்டோம். கருப்பும் நீலமும் சிவப்பும் எப்பொழுதும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். நான் என்றைக்கும் அவரோடு இருப்பேன், அவரும் என்றென்றைக்கும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு, நான் இப்போ டெல்லிக்கு போகிறேன். எதுக்கு போகிறேன்? தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைப்பதற்கா? இல்லை. கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி சொல்கிறார், அப்படிலாம் பண்ணாங்க. நான் கலைஞரின் மகன். நான் நம்முடைய உரிமைகளை கேட்டு போராடி பெறுவதற்காக வலியுறுத்துவதற்காக செல்கிறேன். அந்த உறுதிமொழியை நான் அவருக்கு அளித்துவிட்டு நான் டெல்லி செல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அதே மாதிரி திருச்சியில் நடைபெற்ற பிரம்மாண்ட மாநாடு, விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாடு, அதில் ஸ்டாலின் கலந்து கொண்ட போதும் இதே வார்த்தையை பயன்படுத்தினார். அவர் கையை அப்படி பிடிச்சிட்டு திருமாவளவன் அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு பேசினார். சொல்லிட்டு தூக்கி அப்படி பிடிச்சி சொன்னார், என்றென்றைக்கும் திமுக உங்களோடு நிற்கும், நீங்களும் எங்களோடு நிற்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். கருப்பும் நீலமும் சிவப்பும் இணைந்தே பயணிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம், கடமை என்று சொன்னார். அதை உடைப்பதற்கான வேலையை பாஜக அன்றைக்கே தொடங்கியது. அதில் பாஜக பகுதி அளவு வென்றும் விட்டது. அவ்வளவுதான், வென்று விட்டார்கள். அதான் உண்மை. அதை காலம் வருகின்ற பொழுது எல்லோருக்கும் அது புரியும். அதற்காக ஒரு பெரும் திட்டம் பின்னணியில் செயல்படுத்தப்பட்டது. அதில் என்ன சொல்றது, அது என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் பலரும் இன்றைக்கு எண்ணெயாக்கி போய்விட்டார்கள். அதில் அதான் உண்மை. நடக்கட்டும், எல்லாவற்றையும் காலம் பதில் சொல்லும். காலம் அந்த பின்னணியில் நடந்த என்னெல்லாம் நடந்துச்சு, பாஜகவின் சதி வேலைகள் என்ன என்பதை காலம் ஒரு நாள் நம் கண்முன் நிறுத்துகின்ற பொழுது நம் அனைவருக்கும் இப்படியா நடந்தது என்று அன்றைக்கு நாம் புரிந்து கொள்வோம். இந்த வகையில் சட்டப்பேரவையில் இன்று நடந்தது போலவே எப்பொழுதும் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடந்தால் அது மகிழ்ச்சி. அதற்கு இடையூறாக ஆதவ அர்ஜுனா இருப்பாரே என்று சொன்னால் அது தாவேகாவின் வளர்ச்சிக்கு கேடாக இருக்கும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கலை சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.